பெரிய தோல்விகளைச் சந்தியுங்கள். நீங்கள் ஒரு முறைதான் வாழ்கிறீர்கள். எனவே உங்களுக்கு பேரார்வம் உள்ளதைச் செய்யுங்கள். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தோல்வியடைய அஞ்சாதீர்கள். ஒரு பழைய நுண்ணறிவு சோதனை. 9 புள்ளிகள். பென்சிலை தூக்காமல் 5 கோடுகள் வரைய வேண்டும். இதற்கான ஒரே வழி வழக்கத்திற்கு மாறாக சிந்திப்பதுதான். புதுமையாக சிந்திக்க அஞ்சாதீர்கள். பெரிய கனவுகளை காணுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இலக்குகள் இல்லாத கனவுகள் வெறும் கனவுகள்தான். அவை இறுதியில் ஏமாற்றத்தையே உருவாக்கும். ஆகவே கனவுகளை கொண்டிருங்கள், ஆனால் இலக்குகளையும் கொண்டிருங்கள். வாழ்க்கை இலக்குகள், வருடாந்திர இலக்குகள். இந்த இலக்குகளை அடைய நீங்கள் ஒழுக்கத்தையும் விடாமுயற்சியையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திட்டமிட வேண்டும். நாம் தோல்வியடைய திட்டமிடுவதில்லை, திட்டமிட தவறுகிறோம் என்று சொல்வதை விட கடின உழைப்பு பலனளிக்கும். மிகவும் கடினமாக உழைப்பதுதான் வெற்றிகரமான மக்கள் செய்வது. வாழ்க்கையில் எதுவும் எளிதானதல்ல என்பதை நான் கண்டறிந்தேன். நீங்கள் இடர்களை எதிர்கொள்ளாவிட்டால் எதுவும் பயனளிக்காது. சிறிய அளவில் செயல்பட்டு உங்களால் வாழக்கூடிய வாழ்க்கையை விட குறைவான ஒரு வாழ்க்கையில் திருப்தி அடைவதில் எந்த ஆர்வமும் இல்லை. சாய்ந்து கொள்ள ஏதாவது ஒன்றை வைத்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மக்கள் உங்களிடம் சொல்லியிருப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் சாய்ந்து கொள்ள ஏதாவது ஒன்று என்ற அந்த கருத்தை நான் ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை. நான் வீழ்வதாக இருந்தால் என் நம்பிக்கையை தவிர வேறு எதிலும் சாய்ந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நான் முன்னோக்கி விழ விரும்புகிறேன். குறைந்தபட்சம் இந்த வழியிலாவது என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன் என நினைக்கிறேன். நான் சொல்ல வருவது என்னவென்றால், தோல்வியுற்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கிய ஒரு படியாகும். நீங்கள் துணிந்து முயற்சிக்க வேண்டும். இதை நீங்கள் முன்பே கேட்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது ஏன் அவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தோற்பீர்கள். உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வீர்கள். ஏதோ ஒன்றில் நீங்கள் படுமோசமாக இருப்பீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஷயம் என்னவென்றால், இன்று இங்குள்ள ஒவ்வொரு பட்டதாரிக்கும் வெற்றி பெறுவதற்கான பயிற்சியும் திறமையும் இருக்கிறது. ஆனால் தோல்வி அடைவதற்கான தைரியம் உங்களிடம் உள்ளதா? நீங்கள் தோல்வி அடையவில்லை என்றால் நீங்கள் முயற்சி கூட செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் தோல்வி அடையவில்லை என்றால் நீங்கள் இல்லாத ஒன்றை அடைய முயற்சி செய்யவில்லை என்பதற்கான அடையாளம் அது. நீங்கள் செய்யாத ஒன்றை செய்ய வேண்டும். உங்கள் மரண படுக்கையில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் நிறைவேறாத திறன்களின் ஆவிகள் உங்களை சுற்றி நிற்கின்றன. நாங்கள் உங்களிடம் வந்ததற்கு காரணம் நீங்கள்தான். நம்மை உயிர்ப்பித்திருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது நாம் ஒன்றாக கல்லறைக்கு செல்ல வேண்டும். அதனால் இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் படுக்கையை சுற்றி எத்தனை ஆவிகள் இருக்கப் போகின்றன? கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும், நீங்கள் என்னிடம் காண்பதாக நினைக்கும் எல்லாவற்றிலும், நான் சாதித்த எல்லாவற்றிலும், என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள். என்னிடம் சில விஷயங்கள் உள்ளன. என்னிடம் உள்ள அனைத்தும் கடவுளின் அருளால்தான். அது ஒரு பரிசு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ச் 27, 1975, அது 40 ஆண்டுகளுக்கு முன்பு. கடந்த மார்ச் மாதம்தான் நான் தேர்வில் தோல்வியடைந்து கொண்டிருந்தேன். கல்லூரியில் எனக்கு 1.7 தரப்புள்ளி சராசரி இருந்தது. உங்களில் யாருக்கும் இது புரியாது என்று நம்புகிறேன். நான் என் அம்மாவின் அழகு நிலையத்தில் அமர்ந்திருந்தேன். நான் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு பின்னால் உலர்த்திக்கு அடியில் ஒரு பெண் இருப்பதை கண்டேன். அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள்.
என் கண்களை நேராக பார்த்தாள். அவள் சொன்னாள், யாராவது ஒரு பேனா, பென்சில் கொடுங்கள். மகனே, நீ உலகம் முழுவதும் பயணம் செய்து லட்சக்கணக்கான மக்களிடம் பேசப் போகிறாய். மக்களே, நான் கல்லூரியில் தேர்ச்சி பெறவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் இராணுவத்தில் சேர நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள், நான் உலகம் முழுவதும் பயணம் செய்து லட்சக்கணக்கான மக்களிடம் பேசப் போகிறேன் என்று சொன்னாள். சரி, நான் உலகம் முழுவதும் பயணம் செய்து லட்சக்கணக்கான மக்களிடம் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் அடைந்த வெற்றிதான் மிக முக்கியமான விஷயம் அல்ல. அவள் எனக்கு கற்றுக் கொடுத்ததும், அன்று அவள் என்னிடம் சொன்னதும், அன்று முதல் என்னுடன் நிலைத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அன்று முதல் நான் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறேன். நான் திருத்தப்பட்டிருக்கிறேன். நான் என் வாழ்வில் கடவுளை வைத்திருந்தேன். அவர் என்னை தவறுகளிலிருந்து காத்திருக்கிறார். நான் எப்போதும் அவருடன் நிலைத்திருக்கவில்லை, ஆனால் அவர் எப்போதும் என்னுடன் நிலைத்திருந்தார். எனவே நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் அவருடன் நிலைத்திருங்கள். நான் செய்ததாக நீங்கள் நினைப்பதை நீங்களும் செய்ய விரும்பினால், நான் செய்ததையே செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அதிகமாகச் செய்வதால் நீங்கள் அதிகமாகச் சாதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அல்ல. இயக்கத்தையும் முன்னேற்றத்தையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். ஆம், ஏனென்றால் நீ எப்போதும் ஒரே இடத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்கும் செல்ல முடியாது. அதனால் தொடர்ந்து முயற்சி செய், தொடர்ந்து இலக்குகளை கொண்டிரு, தொடர்ந்து முன்னேறு. நீ எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாய் என்பது எனக்கு கவலை இல்லை. அதை உன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. எகிப்தியர்கள் அதை முயற்சி செய்தார்கள். அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்தது அவ்வளவுதான். அதை உன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. மேலும் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. உன்னிடம் இருப்பதை வைத்து நீ என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம். நம் அனைவருக்கும் வெவ்வேறு திறமைகள் உள்ளன. சிலர் மருத்துவர்கள், சிலர் வழக்கறிஞர்கள், சிலர் விஞ்ஞானிகள், சிலர் கல்வியாளர்கள், சிலர் செவிலியர்கள். இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் சுயநலமான விஷயம் மற்றவர்களுக்கு உதவுவதுதான். ஏன் சுயநலம்? ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவுவதால் உங்களுக்கு கிடைக்கும் மனநிறைவு, நன்மை, நல்ல உணர்வு, அதற்கு இணையானது எதுவும் இல்லை. இடர் எடுப்பது என்பது ஒரு வேலைக்கு செல்வது மட்டுமல்ல. அது உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்பதை அறிதல். அது மக்களுக்கும் கருத்துக்களுக்கும் திறந்த மனதுடன் இருப்பது. இந்த பயணத்தில் கதாபாத்திரம் சிறிய படிகளை எடுக்கத் தொடங்குகிறான். மெதுவாக தனது பயங்களை வெல்ல ஆரம்பிக்கிறான். இறுதியில் அவன் இதயம் அன்பால் நிரம்புகிறது. வாழ்க்கைக்கு திறந்த மனதுடன் இருங்கள். புதிய பார்வைகள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் வாய்ப்புகள், நீங்கள் சந்திக்கும் மக்கள், நீங்கள் நேசிக்கும் மக்கள், இவைதான் உங்களை வரையறுக்கும். முன்னோக்கி விழுங்கள். நான் சொல்வது இதுதான். ரெஜி ஜாக்சன் தனது விளையாட்டு வாழ்க்கையில் 2600 முறை அவுட் ஆனார். இது பேஸ்பால் வரலாற்றிலேயே அதிகபட்சம். ஆனால் நீங்கள் அப்படி செய்வதில்லை. ஸ்ட்ரைக் அவுட்களை பற்றி கேளுங்கள் மக்களே. ஹோம் ரன்களை நினைவில் கொள்ளுங்கள். முன்னோக்கி விழுங்கள். தாமஸ் எடிசன் 1000 தோல்வியுற்ற சோதனைகளை நடத்தினார். அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ஏனென்றால் அந்த 1001வது தான் ஞானோதயமாக இருந்தது. இதயத்தில் உள்ள உண்மையான ஆசை, உங்களுக்குள் இருக்கும் அந்த துடிப்பு, நீங்கள் செய்ய விரும்பும் அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவவும் வளரவும் பணம் சம்பாதிக்கவும் நீங்கள் விரும்பும் அந்த ஆசைதான். அது உங்களுடையது என்பதை குறிக்க கடவுள் உங்களுக்கு அளித்த சான்று. மேலும் நீங்கள் விரும்பும் எதையும் நீங்கள் அடையலாம். பிழைப்புக்காக மட்டும் ஆசைப்படாதீர்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்க ஆசைப்படுங்கள். ஒருபோதும் மனம் தளராதீர்கள். ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். உங்களிடம் உள்ள அனைத்தையும் கொடுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் விழும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். முன்னோக்கி விழுங்கள்.